வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.3 உள்ள 3ஆம் கணக்கில் உள்ள சம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு சம் பிராக்கெட் 5 மைனஸ் எக்ஸி அதனுடைய அடுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதை நாம் இந்த முற்றொருமை பயன்படுத்தி இப்போ இதில் கணக்கு சேர்ப்புறோம். பிராக்கெட் ஏ மைனஸ் பி அதனுடைய அடுக்கு 3 ஈக்குவல் டு ஏன் அடுக்கு 3 மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3a பி ஸ்கொயர் மைனஸ் பி பவர் 3. இப்போ பாருங்கள், இது நமக்கு என்னவா இருக்குன்னா ஏ மைனஸ் பி. அங்கே அந்த ஃபார்முலாவை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்னப்பா இருக்குது, இந்த முற்றுமை இது இல்லாமடா ஏ பவர் 3 மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3a பி ஸ்கொயர் மைனஸ் பி பவர் 3. ஏ இருக்கிற இடத்துல 5 இருக்குது, பி இருக்கிற இடத்துல நமக்கு எக்ஸ் இருக்குது. சரியாம்மா? அப்புறம் ஏ இருக்கிற இடத்துல 5னா 5 மைனஸ் எக்ஸு, பிக்கு பதிலாக நம்ம எக்ஸு கொடுத்துருக்கோம். அதனோட அடுக்கு 3 நமக்கு கொடுத்த கணக்கு அப்படியே வந்துடுச்சா? இப்போ இது நம்ம ஃபுல்லாத்தையும் பிரதிடுவோம். ஏக்கு பதிலாக 5 அடுக்கு 3 மைனஸ் 3, இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம், பெருக்கல் ஏ நமக்கு 5, அப்போனா 5 அடுக்கு 2 பெருக்கல் பி வந்து எக்ஸு. அடுத்து ப்ளஸ் 3 ப்ராக்கெட்டில் 3 பெருக்கல் ஏ 5 பெருக்கல் பி நடுக்கு 2. பி நடுக்கு 2னா பிக்கு வந்து நம்ம எக்ஸை போடுறோம். அப்போ நான் எக்ஸின் நடுக்கு 2 லாஸ்ட் நமக்கு இருக்கிறது அடையாளம் மைனஸ் பி பவர் 3 இருக்குது. அப்போ நான் பி பவர் 3க்கு எக்ஸ் பவர் 3. சரியாப்பா? இப்போ 5 நடுக்கு 3 நாம் என்னம்மா பண்ண போகிறோன்னா 5 நடுக்கு 3 3 தடவை என்னன்னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 நமக்கு என்ன கிடைக்குது 125 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 5 ஸ்கொயர்னால் என்ன நமக்கு ஆன்சர் 5 பெருக்கல் 5 5 பெருக்கல் 5னா 25. ஓகே, இப்போ 25 3 பெருக்கல் என்னடாமா வருது 25 3 75 75 2 150. அப்புறம் நமக்கு இங்கே 150. சரிப்பா, இது நமக்கு எக்ஸு 2 கிடையாதுண்ணா எக்ஸு. 25 3 பெருக்குனா 75 25 75 நமக்கு இங்கே இருக்கிறது 75 எக்ஸு. சரியாப்பா? 75 எக்ஸு ப்ளஸ் 3 15 எக்ஸு ஸ்கொயர்டு ஒன்று இருக்கா, எக்ஸு ஸ்கொயர் லாஸ்ட்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3. அப்போ இந்த மதிப்பு நமக்கு என்னம்மா வருது 5 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 3யோட மதிப்பு 125 மைனஸ் 75 எக்ஸு ப்ளஸ் 15 எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3. அடுத்து இரண்டாம் சம் பார்ப்போம்ப்பா. இரண்டாம் சம் நமக்குமா ப்ராக்கெட் 2x மைனஸ் 4y அதனுடைய அடுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன முற்றுமை ஒப்பிட்டு பார்க்கணுன்னா ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 3 இந்த முற்றுமை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏ இருக்கிறது நமக்கு எங்கே இருக்குது 2x 2x, பி இருக்கிறதுல என்னடமா இருக்குது 4y. சரியா? இப்போ இந்த முற்றுரிமை நம்ம விரிச்சோம்னு நமக்கு என்னென்னமா கிடைக்கும் ஏ பவர் 3 மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3a பி ஸ்கொயர் மைனஸ் பி பவர் 3. சரியா? இப்போ ஏக்கு பதில் இந்த மதிப்பை போடுங்க 2x மைனஸ் 4y அதனுடைய அடுக்கு 3 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் 2x அதனுடைய அடுக்கு 3. சரியாப்பா? மைனஸ் ப்ராக்கெட் 3 பெருக்கல் 2x அடுக்கு 2 பெருக்கல் பியோட மதிப்பு 4y. அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் 3 பெருக்கல் 2x பெருக்கல் பிக்கு நமக்கு 4y ஃபுல் ஸ்கொயர்டு ப்ராக்கெட் மைனஸ் பியோட மதிப்பு 4y அதனுடைய அடுக்கு நமக்கு என்ன கிடைக்குது 3. சரியா? இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ விரிச்சிடுவோம். 2x அடுக்கு 3 நமக்கு என்னமா வரும் 2x பெருக்கல் 2x பெருக்கல் 2x. அப்போ நான் 2 நம்பரை பெருக்குங்க 2 4 4 8 எக்ஸ் நமக்கு எத்தனை வரும் அடுக்கு 3. சரியா? மைனஸ் இங்கே என்ன இருக்குது 2x அடுக்கு 2 இருக்கா, அப்படின்னா இந்த 2x வந்துட்டு 2 தடவை போடுவோம்னா பாருங்கள் 2 4 4x ஸ்கொயர் இங்கே கிடைக்க மேடம் 4x ஸ்கொயர். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்பர் மட்டும் முன்னாங்க 12 12ஐயும் 4ஐயும் பெருக்குங்க நமக்கு என்ன கிடைக்கும் 12 4
48 நம்பர் ஷொட்டும் போட்டிருக்கோம். அடுத்து மாறி என்ன மாறியை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒய் இருக்கா. அப்படின்னா எழுதும்போது எப்படி எதுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். அடுத்து ப்ளஸ் இங்கேயும் 4y அடுக்கு 2 கொடுத்துருக்காங்களாப்பா. 4y அடுக்கு 2னா 4y பெருக்கல் 4y. அப்போனா நானாங்க 16y ஸ்கொயர்டா இந்த இடத்துல நமக்கு 16y ஸ்கொயர்டு. சரியா? இப்போ நம்பர்ஸை பாருங்கள், 3 6, 6ஐயும் 16ஐயும் பெருக்குவோம். 6 16 நமக்கு என்னடாமா வருது, 6 16ஐயும் பெருக்குன்னா 6 6 36, மீதி 3 96. நமக்கு நம்பரை பெருக்கும்போது 96. இங்கே என்ன இருக்குது, அடுத்து எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்கா. அப்போ இங்கே நாம மாதிரி எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு அதையும் சேர்த்து எழுதுகிறோம். சரியாப்பா? அடுத்து மைனஸ் இங்கே 4y அடுக்கு 3 கொடுத்துருக்காங்களா. 4y 3yன்னா எப்படி போகிறோம், 4y பெருக்கல் 4y பெருக்கல் 4y. இப்போ 4 பெருக்குங்க, நானாங்க 16, 16 நாங்கள் 64, 64. ஒயின் அடுக்கு எத்தனை ஒய் இருக்குது, 3 இருக்கா. அப்போனா ஒயின் அடுக்கு 3. ஓகேவாப்பா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ். அதே போல் ஒயின் அடுக்கு 2, ஒயின் அடுக்கு 3 வந்துருச்சா. இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். சரியாம்மா? இதுதான் இதனுடைய ஆன்சர். இதோட இந்த சம் முடியுதுடாம்மா. ஓகே, தேங்க்யூப்பா.